டாக்டர் சொல்லியிருக்காரு? நிச்சயமா இல்ல. பிபி டேப்லெட் இல்ல, 2 வருஷம் சாப்பிட்டு பிபி குணமாயிடும் யாரும் சொல்லியிருக்காங்களா? நிச்சயமா இல்ல. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? இது வாழ்நாள் முழுக்க எடுத்துதான் ஆகணும், இந்த மெடிசின்ஸ் வாழ்நாள் முழுக்க எடுத்துதான் ஆகணும். இன்னைக்கு டாக்டர் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த மருத்துவம் வேலை செய்யணும்னாலும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருந்தா எந்த மருத்துவத்தினாலும் பெரிய ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் வாழ்க்கை ஒரு 3 கட்டத்துக்குள்ளதான் இருக்கு. முதல் கட்டம் அப்படின்னா ஆரோக்கியம் சொல்லுவோம். ஒரு 30 வயசு 35 வயசு வரைக்கும் என்ன சொல்லலாம், ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த 30-35 தாண்டியாச்சுன்னா 2 ஸ்டேஜ்ல தான் வாழ்க்கை இருக்கு. ஒண்ணு நோய் வருவதற்கு முன், இல்லைன்னா நோய் வந்த பின். சரி, நோய் வந்த பின்ன எல்லாருக்கும் தெரியும் நோய் வந்துச்சு. அப்ப நோய் வருவதற்கு முன் அப்படின்னா யாரெல்லாம் அதுல இருக்காங்க? இன்னைக்கு யாரெல்லாம் நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. அதாவது ஆரம்ப கட்டம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்க உடம்புக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அது எப்ப வேணா நோய்க்கு பின் அப்படிங்கிற இடத்துல இது மாறலாம். ஏன்னா நோய் வரதுக்கே 2 காரணங்கள் தான். ஒண்ணு நம்முடைய உணவு. இன்னைக்கு நம்ம உணவு எடுக்கக்கூடிய முறைகள், உணவு எடுக்கக்கூடிய வேலை, உணவு எடுக்கக்கூடிய விதங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள். இதுதான் அடிப்படையாக நம்ம உடம்புக்குள்ள பற்றாக்குறை ஏற்படுது. அந்த பற்றாக்குறையினால நிறைய நோய்கள் உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்குது. இது முதல் காரணம் அப்படின்னா, 2வது காரணம் என்ன சொல்றோம்? நச்சு பொருள்கள். இந்த நச்சு பொருள் இதெல்லாம் எங்கேருந்து வருது? நம்ம அடிப்படை தேவை என்ன? நல்ல காற்று வேணும், நல்ல தண்ணீர் வேணும், நல்ல உணவு வேணும். இது 3 தான் நமக்கு வேணும் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு காற்று எப்படி இருக்கு, தண்ணீர் எப்படி இருக்கு, உணவு எப்படி இருக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், சின்ன வயசுல நீங்க சிகரெட் பிடிக்கிறது, புகையில பிடிக்கிறது, போடுறது, இல்ல ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, இன்னும் நிறைய காரணங்கள். இது ஒரு பக்கம். பிளஸ் வாழ்நாள் மருத்துவம் எல்லாம் சேர்ந்து நம்ம உடலை நோயாளியாக மாற்றும். சரி, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்குள்ள இருக்கான்னு ஒரு சமயம் நம்ம யோசிப்பாங்க. நீ காற்றை மாற்ற முடியுமா? தண்ணீரை மாற்ற முடியுமா? உணவை மாற்ற முடியுமா? எதுவுமே மாற்றத்துக்கான வாய்ப்புகள் பெரும் அளவுல